Hello friends, in this video we are seeing for class 12 Two Gentlemen of Verona, page number 15 வரக்கூடிய reported speech. class 12க்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இல்லை, for other classes also, even for lower class. ஏன்னா 8th 9th reported speech வருது. எல்லாமே small sentences. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். We see the first one. I am very busy. You are changing into. So Raja said linker வந்து that, conjunction வந்து said. இது just ஒரு ordinary statement. For ordinary statementக்கு we are using the conjunction linker as that. That அப்படிங்கிறது linker அப்படின்னு சொல்லுவோம். இணைப்பு சொல், ரெண்டு சென்டென்ஸை வந்து இணைக்கக்கூடியது. This is set அப்படிங்கிறது reporting verb. This is reporting verb. இது வந்து conjunction அல்லது linker அப்படின்னு சொல்லி சொல்லலாம். So Raja said that. So indirect speechல ஃபஸ்ட்டு you are writing reporting person, then reporting verb set அப்படின்னு. இப்போது told அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா when you are meeting two person. So reporting personம் to whom you are reporting, நான் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன், நான் என் ஃப்ரெண்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன், அப்போ two persons are there. ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் ரெண்டு பர்சன்ஸ் இருக்கிறப்ப you are using the linker as told அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். that அப்படிங்கிறது one man, one person. told அப்படிங்கிறது two. ஸோ ரெண்டு பர்சன்ஸ் இருக்கிறப்போ you are using told. ஐ அப்படிங்கிறது ஹீன்னு சொல்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஆம்ங்கிற வேர்பு யூ ஆர் சேஞ்சிங் இன்ட்டு வாஸ். ஒய்? இங்கே ரிப்போர்ட்டிங் வேர்பு பாஸ்ட் டென்ஸ். திஸ் இஸ் பாஸ்ட் டென்ஸ். இது பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறப்போ யூ ஆர் யூஸிங் வாஸ். சப்போஸ் இஃப் இட் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் யூ ஆர் யூஸிங் ஈஸ். ஸோ வெரி நெக்ஸ்ட்டு டைரக்ட் ஸ்பீச். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது had completed. Since had completed. Why? This set is past tense. Past tense means you are using had completed. மை அப்படிங்கிறது சத்யாவை குறிக்குது. மைனா என்னுடைய, சத்யா அப்படிங்கிறப்ப அவளுடையங்கிறதுக்கு என்ன வரும்? ஹர். ஸோ ஹர் homework. that, since it is a statement, சாதாரண வாக்கியம். ஸோ ஐ யாரை குறிக்குது? ஜான்சன். ஸோ ஹீ. தென் டோன்ட், செட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ டோன்ட் அப்படிங்கிறது டிடின்ட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ஸோ டிடின்ட். ஸோ டிடின்ட் லைக் டு கோ அவுட். இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் அப்படியே இருக்கும். இந்த கோவுக்கு அப்புறம் இது வெண்ட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகுது. மீன்ஸ் இங்கே பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, அப்போ இது வெண்ட் அப்படின்னா டூவை தொடர்ந்து வரக்கூடிய வேர்பு நோ சேஞ்ச், எந்த சேஞ்சுமே இருக்காது. டு கம், டு கோ, டு லை டவுன், இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் அப்படியே இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன். ஐ ஹாவ் ஜஸ்ட் கம் பேக் ஃப்ரம் சென்னை. சென்னையிலேருந்து இப்போ தான் நான் திரும்பினேன். அப்படிங்கிறத ஹாவ் ஜஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச். அக்ஷிதா, இட் இஸ் கிவன் இன் த புக் இட் செல்ஃப். ஸோ அக்ஷிதா வாட் இஸ் ஹாவ் என்ன மாறும்? ஹேடு. ஒய்? இது வந்து செட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். சின்ஸ் இட்ஸ் ஏ பாஸ்ட் டென்ஸ், இன்ஸ்டெட் ஆஃப் ஹாவ் யூ ஆர் யூஸிங் ஹேட். ஹி ஹேட் ஜஸ்ட். இந்த செகண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. எப்போவுமே ஹேஸ் எல்லாம் வரப்போ ஒன்லி த ஃபஸ்ட்டு ஃபார்ம் வில் பி சேஞ்சிங், செகண்ட் ஃபார்ம் சேஞ்ச் ஆகாது. இது ஆஸ் யூஷுவல் அப்படியே இருக்கும். தென் said that she had just come back from Chennai. I am learning English. நான் இங்கிலீஷ் கற்றுட்ருக்கேன். ஸோ இதுக்கு வந்து இன்டைரக்டாக மாற்றணும். ஸோ ரிப்போர்ட்டிங் பர்சன், ரிப்போர்ட்டிங் verb, set, then conjunction that. ரெண்டு பேர் இருந்தால் told. One person means set. Then I வந்து ஜெகன் இல்லையா? ஸோ he. Then am என்னாகும்? was. Then learning அப்படியே தான்.
ஒன்லி த ஃபஸ்ட் ஒன் இஸ் சேஞ்சிங், செகண்ட் verb வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். ஸோ லேர்னிங் இங்கிலீஷ் எஸ்டர்டே. ஸோ மது செட் கன்ஜஷன் தட், ஐ வந்து மது. ஸோ ஹீ பாட் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள பாஸ்ட் டென்ஸ் இருந்தால், அந்த ஆக்சுவல் ஸ்பீக்கிங் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் யூ ஆர் ரைட்டிங் ஹேட் ப்ளஸ் V3. V3 என்ன பாட்டுக்கு அதே தான். ஸோ இந்த சென்டென்ஸில் யூ ஆர் லேர்னிங் ஒன் நியூ ஐடியா. வாட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், உள்ள பாஸ்ட் டென்ஸ் வந்தால் யூ ஆர் யூஸிங் ஹேட் ப்ளஸ் V3. மோஸ்ட்லி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து இதுதான் வரும், உள்ள ஹேடு உள்ள பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் தட் யூ ஆர் சேஞ்சிங் as ஹேட் ப்ளஸ் V3. நிறைய கொஸ்டின்ஸு, ஏன்னா நாங்கள் டீச்சராக இருக்கிறனால எங்களுக்கு தெரியும், மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து உள்ள பாஸ்ட் டென்ஸ் இருக்கிற மாதிரி வரும். ஸோ இதை நல்லா ஸ்பெஷலாக நோட் பண்ணிக்க. ஸோ எ பென் எஸ்டர்டே அப்படின்னா த ப்ரீவியஸ் டே. செட் தட், வி அப்படிங்கிறது ஜோசப் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து, அப்போ வி அப்படிங்கிறப்போ யூ ஆர் சேஞ்சிங் as தே. ஸோ தே வில் அப்படிங்கிறது would. ஸோ தே would go. செகண்ட் verb no change, இது வந்து சேஞ்ச் ஆகாது, only this will be changed. Then for the next day, we can't attend the party. ஸோ அப்சர் செட் கன்ஜஷன் என்ன தட், வி அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் தே, காண்ட் couldn't, can, could. ஸோ தே couldn't for you. ஸோ சதீஷ், இந்த இடத்துல வந்து செட்டுக்கு பதிலாக யூ ஆர் யூஸிங் ஆஸ்க்டு. ஆஸ்க்டுங்கிறது ரிப்போர்ட்டிங் வேர்பு. இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பு கொஸ்டின் ஃபார்ம் வர்றப்போ யூ ஆர் யூஸிங் ஆஸ்க்டு. ஒன்லி ஃபார் ஸ்டேட்மெண்ட் செட், தென் ஃபார் கொஸ்டினுக்கு யூ ஆர் யூஸிங் ஆஸ்க்டு. தென் ஆஸ்க்டு இங்கே கன்ஜஷன் கிடையாது, தட் அப்படின்னுலாம் போட்டக்கூடாது, தட் இஸ் ராங். நோ கன்ஜஷன், கொஸ்டின் ஃபார்முக்கு கன்ஜஷன் இல்லை. ஸோ ஆஸ்க்டு இந்த கேபிட்டல் ஹெச் வந்து ஸ்மால் ஹெச்சாக மாறிடும். இந்த யூ வந்து இங்கே வந்துடும், ஆர் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஹவ் ஆர் யூ, யூங்கிறது முன்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாது, நம்ம ஹீ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ஹவ் ஹீ, ஆர் என்னவா மாறும் வாஸ், ஆர் ப்ரெசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸை சேஞ்ச் பண்ணுறப்ப யூ ஆர் யூஸிங் வாஸ். சப்போஸ் இங்கே ஹீக்கு பதிலாக ஷீ எழுதினாலும் வாஸே தான். சப்போஸ் தேன்னு எழுதுகிறேன், ஏன்னா யூங்கிறது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சொல்லி தெரியாது, நீங்கள்லாம் எப்படி நல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஸோ தே அப்படிங்கிறப்போ யூ ஆர் யூஸிங் வேர், ரைட். ஸோ ஃபார் சிங்குலர் ஃபார்ம் யூ ஆர் யூஸிங் வாஸ், தென் ஃபார் ப்ளூரல் யூ ஆர் யூஸிங் வேர். ஹவு தே வேர். ஐ எம் ஃபைன் தேங்க்யூ. ஸோ இங்கே ஐ வர்றப்போ கண்டிப்பாக இங்கே ப்ளூரல் ஃபார்ம் இருக்க வாய்ப்பில்லை. ஸோ ஹீ அல்லது ஷீ தான் இருக்கும். ஸோ ஐ எம் ஃபைன் தேங்க்யூ. அண்டு என்ன நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்தது, அண்டு ப்ரொசீடட். அண்டு தேங்க்டு, தேங்க்குங்கிறது தேங்க்டு அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். தேங்க்டு ஹிம், யூ யாரை குறிக்குது சதீஷை குறிக்குது. ஸோ தேங்க்டு ஹிம். விக்டர் செட் தட் ஹி வாஸ் ஃபைன் அண்ட் தேங்க்டு ஹிம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூ ப்ளீஸ் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் சம் மோர் எக்ஸசைஸ் இன் 11th 12th 10th 9th இதுலேருந்துன்னா ஃபார் தட் ஆல்சோ யூ கமெண்ட். தென் ஃபார் தட் வாட்